வணக்கம். வாழ்க்கை ஒரு பயணம். ஆமாம். எப்படி ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறோமோ, வாழ்க்கையும் நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம இருப்பு வரையும் ஒரு பிரயாணம் தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பிரயாணம்னா வாழ்க்கையில் மேடு பள்ளம், கஷ்டங்கள், ப்ராப்ளம்ஸ், சேலஞ்சஸ் எல்லாமே இருக்கும். ஒரே மாதிரி நம்ம ட்ராவல் கூட எத்தனையோ வாட்டி நிறுத்துகிறோம், ரிஃப்ரெஷ் பண்ணுறோம், திரும்பி ப்ரொசீட் பண்ணுறோம். நடுவில் ஏதாச்சும் தடங்கல்கள் வருது, அங்கே வெயிட் பண்ணுறோம், வெயிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். ஒரு டிராஃபிக் ஜாமாக இருக்கலாம், அல்லது ஒரு தடங்கலாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரணம், அல்லது நம்மளுடைய காரு ஒரு பிரேக் டவுன் ஆகலாம், ஒரு பஞ்சர் ஆகலாம். எது ஆனாலும் நம்ம பிரயாணத்தை நிறுத்துறதில்லை. அது என்ன அந்த டைமில் என்ன சரி பண்ணணுமோ சரி பண்ணிவிட்டு, பஞ்சர்னா பஞ்சர் ஒட்டிட்டு போயிட்டே இருக்க முடியாது. அல்லது பிரேக் டவுன் ஆச்சுன்னா ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு போயிட்டு இருக்க முடியும். நம்ம அங்கே நிறுத்துறதில்ல, நிற்கிறதில்ல. அதுதான் பிரயாணம். அது பிரயாணம் மாதிரி தான் வாழ்க்கையும். ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ண பிறகு, நம்ம பிறந்த பிறகு நம்மளுக்கு வாழ்க்கை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த மூமெண்ட்லேருந்து நம்ம வாழ்க்கை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு வயசு வரையும் நம்ம தாய் தகப்பன் நம்மளை காப்பாற்றுறாங்க, அவங்களுடைய கடமையாக பண்ணுறாங்க, அது காப்பாற்றுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கைக்கு வந்த பிறகு நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி நடத்தணும், நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி வெற்றிகளை காப்பாற்றிக்கணும், வெற்றியாக நடக்கணும் அப்படின்னு நம்ம யோசித்து நம்ம முடிவு எடுத்து அந்த முடிவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா வாழ்க்கை ஒரு ஜர்னி சுவாரஸ்யமாகவும் இருக்கும். எந்த ஒரு தடங்கள் வந்தாலும் பயப்படக்கூடாது. பயம்தான் நம்மளுக்கு மெயின் ப்ராப்ளம். ஒரு பிரயாணம் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஆமாம் நம்ம இன்னைக்கு புறப்படுறேன், வழியில் பஞ்சர் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, வண்டியில் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, நான் யோசிச்சுட்டே இருந்தேன். நான் பிரயாணத்தையும் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். பிரயாணம் பண்ணணும், போகிறோம், எடுத்துறோம். வண்டி எடுத்த பிறகு நடுவில் என்ன வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணிட்டு போய் நம்ம டெஸ்டினேஷன் நம்ம முடிக்கிறோம் ஒழிய நடுவில் நம்ம நிறுத்தி முதல்லையே நம்ம யோசிக்கிறது. அது மாதிரி தான் வாழ்க்கையும். ஏதோ ஒரு பிரயத்னம் பண்ணுறோம், ஒரே ஒரு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா முதல்லையே நம்ம ரொம்ப யோசிச்சோன்னு வச்சுங்களேன், ஓவர் திங்கிங், அப்படியானா என்ன பண்ணுறது, இப்படியானா என்ன பண்ணுறது, பாதி நம்ம சொசைட்டிக்கு பயப்படுறோம். சொசைட்டி, எந்த சொசைட்டிலும் யாரும் நம்ம யாருக்காகவும் கவலைப்படுறதும் இல்லை, சந்தோஷப்படுறதும் இல்லை. நம்ம வாழ்க்கை, நம்ம தரம் நம்மளுது. நம்ம நல்லா இருந்தாலும் நம்ம கெட்டு போனாலும் யாருக்கும் அதனால பலன் இருக்க போகிறதில்ல. அதனால அவங்களுக்கு ஒரு இதுவும் குறையும் இருக்க போகிறதில்ல. நம்ம தான் நினச்சிக்கிறோம், ஐயோ நம்ம கஷ்டப்பட்டோம்னா அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ, அவங்க அவமானப்படுத்துவாங்களோ, நம்மளும் அவங்க அவமானப்படுத்துவோம். எல்லாருக்குமே அந்த குற்ற உணர்வு இருந்துட்டு தான் இருக்குது. குற்ற உணர்வு இல்லாமல் யாருமே இல்லை. எல்லாருக்குமே அந்த ஒரு பயம் இருந்தே இருக்கு. அந்த பயத்தை மீறி நம்ம எப்படி வாழ்கிறோன்றது தான் வாழ்க்கையை ஒழிய, பயத்திலேயே நம்ம மூழ்கி போய் பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நம்மளுக்கே ஒரு சோதனையாகவும் தண்டனையாகவும் ஆயிடும். அதனால ஏதோ முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா அதில் தடங்கல்கள் வரலாம். அந்த தடங்கல்களை மீறி வாழ்றது தான் வாழ்க்கை. தடங்கல்கள், போராட்டங்கள் நம்மளுக்கு ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்ஸஸ்ங்களாம். ஃபெயிலியர் இஸ் ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்ஸஸ். ஒரு தடங்கள் வருது அப்படின்னா அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்குது, ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம், அல்லது ஏதோ நம்ம போகிற பாதை சரியில்லை, அல்லது நம்மளோட பர்பஸ்க்காக நம்ம போயிட்டு இல்லை, நம்ம ஏதோ ஒரு கடவுள் நம்மளை தடுக்கிறான். டே, இது உன்னோட பாதை இல்லைடா, இது உன்னுடைய நேர்மையாக நீதியாக இல்லைடா, இது இந்த வழியில் போகாத அப்படின்னு தடுக்கிறான். அப்படின்னா நம்மளுக்கு கடவுள் யோசிக்கிற சக்தியும் கொடுத்துருக்கான், திங்கிங் பவர். அந்த திங்கிங் பவர் இருக்கனால நம்ம திங்க் பண்ணுறோம். திங்க் பண்ணி அடுத்த ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் நம்ம இலக்கை நம்ம மாற்றுறதில்லை. இலக்கு இருந்தே இருக்கும். நம்ம டெஸ்டினேஷன் நம்ம சும்மா இருந்தாலும் எதாவது பண்ணாலும் பண்ணலைன்னாலும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்தே வரும். ஏன்னா எல்லாரும் ஜர்னியில் இருக்கும்போது பிறப்பு இறப்புக்கு நடுவில் தானே லைஃப். அதனால நம்ம இலக்கு போகும்போது நம்ம சும்மா இருந்தாலும், நம்ம வேலை பார்த்தாலும், நம்ம வேலை பார்க்காம இருந்தாலும், நம்ம சோம்பேறியாக இருந்தாலும்,
நம்ம ஆக்டிவாக இருந்தாலும் எது எப்படி இருந்தாலும் நம்மளோட டெஸ்டினேஷன் கண்டிப்பாக வந்தே வரும். பட் அந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சாதிக்கிறோன்றது தான் முக்கியம். அது பிறருக்காக இல்லை. பிறர் வாழ்த்தணும், இன்னொருத்தங்க வந்து நம்ம பாராட்டணும் அப்படின்னு நினச்சோம்னா யாரும் பாராட்ட மாட்டாங்க. வாழ்க்கையில் யாரோட பாராட்டுக்காகவும் நம்ம வாழவும் இல்லை. நம்மளை நம்ம பாராட்டிக்கணும், நம்மளை நம்ம தோல் தட்டிக்கணும், நம்ம பண்ணுறது கரெக்டு, நம்ம பண்ணுறது நேர்மை, நம்ம பண்ணுறதுக்கு தான் கரெக்டு அப்படின்னு நம்மளுக்கு உள்ளார ஒரு மனசாட்சி இருக்குது. அந்த மனசாட்சிக்கு நம்ம ஆன்சர் பண்ணோம்னா நம்ம யாருக்கும், கடவுளை தவிர வேறு யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. நான் கடைசியாக அவர் தான் கேட்க போகிறார் கேள்வி. அந்த கேள்விக்கு நம்ம தான் பதில் சொல்ல போகிறோம். அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கமான்றது தான் முக்கியம். வேறு இந்த உலகத்துக்கு நம்ம ஜெர்னியாக வந்திருக்கோம் அப்படின்னா வேறு யாருக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டிய, தாய் தகப்பனுக்கு ஒரு செலவு பண்ணணும். அது நம்மளோட கடமை. ஏன்னா அவங்க பெற்று வளர்த்து நம்மளை வந்து ஒரு ஆளுக்கு இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு காரணமான அவங்களுக்கு நம்ம நன்றின்னு சொல்லணும். அவங்களுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும். ஒழிய வேறு யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அந்த பதிலுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன்னா எல்லாரும் ஒருத்தருக்கு தான் பதில் சொல்ல போகிறோம். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கை ரொம்ப சிம்பிளாகிடும். ஆனால் பாதி நேரம் நம்ம இன்னொருத்தவங்களை பற்றி யோசிச்சு அவங்க தப்பாக எடுத்துக்குவாங்க, அவங்க அப்படி நினச்சா என்ன பண்ணுறது, நம்மளுக்கு இப்படி ஆகினா என்ன பண்ணுறது, நம்ம அப்படி ஆனால் ஓவர் திங்கிங் பண்ணி 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 கடைசியில் என்ன பண்ணுறோம், நம்மளோட வாழ்க்கையை, நம்ம ஜர்னியை வந்து தடைக்கல்களாக நிறுத்தி தடங்களோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்குள்ளார இருக்க ஒரு தன்னம்பிக்கை நம்ம இழந்துடுறோம். நம்ம தன்னம்பிக்கை இழந்த பிறகு நம்ம வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறவே முடியாது. அதுதான் முக்கியம். ஸோ எந்த ஒரு எந்த ஒரு இலக்கை நம்ம நோக்கி போகிறோம் அப்படின்னாலும் அந்த இலக்கை நம்ம அடையணும் அப்படின்னா எக்காலத்துக்கு கொண்டும் விடாமுயற்சியோட, தன்னம்பிக்கையோட, யாரோட எதிர்ப்பு இருந்தாலும், எதிர்ப்பு இருக்கும். நம்ம ஒரு புதுசாக ஒரு இலக்கு பண்ணுறோம் அப்படின்னா, புதுசாக ஒன்று பண்ணுறோம்னா அவங்களுக்கு அது புரியாது. நம்ம என்ன பண்ணுறோன்னே புரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதனால் அவங்க தடுக்கிறதுக்கு விட நம்ம எங்கே கெட்டு போயிடுவோமோ, நம்ம கஷ்டப்பட போகிறோமோன்றது கூட சில பேர் சொல்லலாம். ஆனால் கஷ்டப்படுறதும் நம்ம தான், நாளைக்கு சந்தோஷப்படுறதும் நம்ம தான். நம்ம வெற்றி பெற்றோம்னா நம்ம சந்தோஷப்படுறதும் நம்ம தான். அதனால் நம்ம ரிஸ்க்கு நம்ம தான் எடுத்தாகணும். இன்னொருத்தங்களுக்காக நம்ம ரிஸ்க் எடுக்கல. நம்மளுக்காக, நம்ம முயற்சிக்காக, நம்ம வாழ்க்கை தரத்துக்காக, நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக நம்ம முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா அது ரிஸ்க் நம்மளுக்கு தான். வேறொருத்தங்களுக்கு நம்ம பதில் சொல்லி அந்த வேறொருத்தவங்களுக்காக நம்ம பயந்துக்கிட்டு வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக பயந்து 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 வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஒரு முடிவு இல்லாமல் போயிடும். அதனால் நம்ம என்ன இலக்கு நம்ம முடிவு பண்ணுறோமோ அதை வந்து சாதிக்கணும். சாதிக்க என்னால் முடியும், என்னால் தன்னம்பிக்கை இருக்குது, எனக்கு நான் தான் பதில் சொல்லணும், என் மனசாட்சிக்கு நான் தான் பதில் சொல்லணும், வேறு யாருக்கும் நான் பதில் சொல்ல வேணாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னா நம்ம இலக்கை தேடி நம்ம போனோம் அப்படின்னா முயற்சி எதுவானாலும் அது வெற்றிகரமாக முடியணும். அதுதான் இயற்கையின் நியதி, யூனிவர்சல் லா ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்த என்னைய வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க அனைவருக்கும் என்னோட நன்றி, வணக்கம். என் பேர் ராஜா சொக்கலிங்கம். நான் ஒரு ஆத்தர், என்டர்பிரினர் அண்ட் என்டர்பிரினர் கோச். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.